ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கான்செப்ட்ஸ் இன் தமிழ். என் பேர் வேஸ் அண்ட் இந்த சேனலில் நம்ம நிறைய டெக்னாலஜி கான்செப்ட்ஸ்களை தமிழில் புரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் வழியே டெக்னாலஜிக்குள். இந்த வீடியோவில் நம்ம டீப்சீக் அப்படிங்கிற ஒரு பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் மாடல் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக டீப்சீக்கோட ரீசனிங் எல்எல்எம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட அது ஏன் இப்போது ரொம்ப பாப்புலராக பேசப்படுதுங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த பாப்புலாரிட்டிக்கு வருவோம். சுமார் ஒரு வாரம், அதாவது ஜனவரி 20 2025 அன்னைக்கு டீப்சீக் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ரிசர்ச் லேப் அவங்களோட ரீசனிங் மாடலான டீப்சீக் R1 அப்படிங்கிற மாடலை வெளியிட்டாங்க. இன்சென்டிவைசிங் ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ் இன் LLMs வயா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிற பேப்பரில் இந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸை பல ஃப்ரான்டியர் ப்ரொப்ரைட்டரி மாடல்ஸோட ஒப்பிட்டு ஒரு பெஞ்ச்மார்க்கையும் வெளியிட்டாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓப்பன்ஏஐயோட ரீசனிங் மாடல்ஸோட பர்ஃபார்மன்ஸை வெறும் $10 மில்லியன் காஸ்ட்டில் பண்ண முடியும்னு அவங்க வெளியிட்டாங்க. அதாவது ஓப்பன்ஏஐயை காட்டிலும் சுமார் 27 டைம்ஸ் சீப்பரான மாடலை கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, டெக் உலகத்தில் மீம்ஸுக்கா பஞ்சம்? ஓப்பன்ஏஐயை வறுத்து எடுத்துட்டாங்க. இது என்ன மாதிரியான டைமிங்னா, கிட்டத்தட்ட அதே வாரம் US பிரசிடென்ட் ட்ரம்ப் ஸ்டார்கேட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன்ஏஐயோடைய சாம் ஆல்ட்மன், சாஃப்ட்பேங்கோடைய மாசாயோஷி சன் அண்ட் ஆரக்கிளோட லாரி எலிசன் கூட சேர்ந்து சுமார் $500 பில்லியன் முதலீட்டில் அனௌன்ஸ் பண்ணி இருந்தார். இது எதுக்குன்னா, ஓப்பன்ஏஐ மாதிரியான கம்பெனிஸ் நிறைய மேசிவ் டேட்டா சென்டர்ஸை ஏஐ ரிசர்ச்சுக்காக யூஎஸில் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ப்ராஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கட் பண்ணினா இங்கே வெறும் 200 இன்ஜினியர்ஸ் கொண்ட ஒரு சைனீஸ் ஸ்டார்ட் அப் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் காஸ்ட்டில் எந்த விதமான பெரிய டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் ஓப்பன்ஏஐ மாடல்ஸ்க்கு நிகரான, ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பெஞ்ச்மார்க்ஸில் ப்ரொப்ரைட்டரி மாடல்ஸை மிஞ்சுற அளவுக்கு மாடல்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யான் பெற்ற இன்பம் பெருக வேகம்னு அவங்களோட அத்தனை இனோவேஷன்ஸையும் ஓப்பன் சோர்ஸில் வெளியிட்டு தாறுமாறு காட்டியிருக்காங்க. ஏஐ பூம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கொடி கட்டி பறந்த ஒரே கம்பெனினா அது நம்ம என்விடியா தான். எல்லாரும் தங்கத்தை தோன்றப்போ எல்லாருக்கும் கடப்பாறையை சப்ளை பண்ணுற வேலையை பார்த்த என்விடியாவுடைய வளர்ச்சி சுமார் 2500%. இனிமே நம்ம தாண்டா அப்படின்னு இருந்த என்விடியாவுக்கு இப்போ ஒரு சறுக்கல்னு தான் சொல்லணும். S&P 500 இண்டெக்ஸை தூக்கி பிடிச்சி இருந்த என்விடியா கிட்டத்தட்ட 17% கரெக்டாக போக, அதையே நம்பி இருந்த S&P 500 கதியும் அதுதான். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஹீட் மேப் எவ்வளோ சூடாக செந்நிறத்தில் இருக்குதுன்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரு டெக் சேனல், நம்ம ஏன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு? ஹென்ஸ் அதுக்கு பதிலாக நம்ம டீப்சீக் R1 டெக்னிக்கல் ரிப்போர்ட்டை ரொம்ப எளிய முறையில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம் வாங்க. சரி, முதல்ல டீப்சீக் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே நிறைய மாடல்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். டீப்சீக் V1, V2, V3ன்னு இருக்கிறதெல்லாம் லாங்குவேஜ் மாடல்ஸ். இது GPT, லாமா, மிஸ்ட்ரல் மாதிரியான எல்லோருக்கும் தெரிஞ்ச சாட் மாடல்ஸ். அதுக்கப்புறமா டீப்சீக் R0, R1, R1 டிஸ்டில்டுன்னு நிறைய ரீசனிங் மாடல்ஸ் இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற இந்த ஆறுங்கிற லெட்டர் இந்த ரீசனிங் கேப்பபிலிட்டியை தான் குறிக்குது. சரி, இந்த ரீசனிங் மாடல்ஸ்னால் என்ன? வாங்க புரிஞ்சிக்கலாம். ரீசனிங் அப்படின்னா திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸில் லாஜிக்கல் ரீசனிங்ஸ்னு ஒரு செக்ஷன் வரும்ல, which will make you to think. For example, 6 years ago my age was twice your age. What is your current age? என்னெல்லாம் நம்ம நிறைய கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான யோசிக்க வைக்கிற டாஸ்க்ஸ் தான் ரீசனிங் டாஸ்க்ஸ்.
ஹென்ஸ் இந்த ரீசனிங் டாஸ்க் பொதுவாக எல்எல்எம்க்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க்னு தான் சொல்லணும். என்னோட எல்எல்எம் பிரைமரி வீடியோவில் சொன்ன சிஸ்டம் 2 ஃப்ரேம் ஒர்க்கோட அடிப்படையான ஸ்டெப்பு தான் இந்த ரீசனிங் டாஸ்க். இதில் ட்ரெயின் ஆகிற மாடல் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறதை தாண்டி ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடுற பயணத்தில் இறங்கும். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுல ட்ரெயின் ஆகும். இப்படி ட்ரெயின் ஆகிற ஏஐ தான் ஹியூமன்ஸ் லெவலுக்கு நிகராக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸாக ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த ரீசனிங் மாடல்ஸை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணினது ஓப்பன் ஏஐ தான். செப்டம்பர் 2024 முதல்ல ஓவன் அண்ட் ஓவன் மினின்னு 2 மாடல்ஸை வெளியிட்டாங்க. அகெயின் டீட்டெயில்ஸ் எதுவும் ஷேர் பண்ணாமல் வெறும் மாடல்ஸோடைய பெஞ்ச் மார்க்கை மட்டும் வெளியிட்டாங்க. தொடர்ந்து O3 அண்ட் O3 மினின்னு இப்போது ஓப்பன்ஏஐ மாடல் ஹப்பில் 4 ரீசனிங் மாடல்ஸ் இருக்குது. ரீசன்ட் மாடலான O3ஐ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் $200 ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். பேரில் மட்டும் ஓப்பனாக இருக்கிற ஓப்பன்ஏஐ உண்மையிலேயே ஒரு பிளாக் பாக்ஸ் ஏஐ. இந்த மாடல்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணினாங்க, இந்த மாடல்ஸை எப்படி ரிசர்ச் பண்ணினாங்க, இந்த மாடல்ஸை எப்படி லோக்கலாக ப்ரைவேட்டாக ரன் பண்ணலாம்ங்கிற எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணாமல் ஒரு க்ளோஸ்டு ஈகோசிஸ்டமில் ஏஐ பற்றின ஹைப்பை மட்டும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் டீப்சீக் ப்ராஜெக்ட் அவங்களோட எல்லா மாடல்ஸோடைய வெயிட்ஸை ஓப்பன் வெயிட்ஸாக ஹக்கிங் ஃபேஸில் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. கூடவே அவங்களோட டெக்னிக்கல் ரிப்போர்ட்டில் அவங்களோட எல்லா இனோவேஷனையும் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஓப்பன் வெயிட்ஸை MIT லைசன்ஸில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் வெளியிட்டது தான் இவங்களுடைய ஹைலைட். சரி, இப்போது இந்த டீப்சீக் R1ஓட டெக்னிக்கல் ரிப்போர்ட்டை புரிஞ்சிக்கலாம் வாங்க. அட் அ வெரி ஹை லெவல் டீப்சீக் R1 மாடலோடைய ஃப்ளோ இது தான். பட் இந்த ஃப்ளோ நமக்கு புரியணும்னா முதல்ல நம்ம கொஞ்சம் கீ டேர்ம்ஸை புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளோவை ரீவிசிட் பண்ணலாம் வாங்க. இந்த பேப்பரை புரிஞ்சிக்க நமக்கு 4 டேர்ம்ஸ் தெரிஞ்சால் போதும். முதல்ல கோல்ட் ஸ்டார்ட். கோல்ட் ஸ்டார்ட்னா ஒரு மினிமலி லேபிள்ட் டேட்டா செட் டு பூட்ஸ்ட்ராப் தி மாடல். அதாவது எந்த மாடலுக்கு நம்ம ரீசனிங் கேப்பபிலிட்டிஸை ட்ரெயின் பண்ண நினைக்கிறோமோ அந்த மாடலை முதல்ல ஒரு பேசிக் டேட்டா செட்டோட ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். ஃபைன் டியூனிங் பற்றி நான் ஏற்கனவே என்னோட LLM பிரைமரி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் கோல்ட் ஸ்டார்ட். இது இந்த பேப்பரோட இனோவேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லா LLMமும் இப்படி தான் கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்தது பியூர் RL, அதாவது பியூர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஒரு கிளாசிக் ட்ரைனிங் அப்ரோச். சாமதான பேத தண்டம்னு சொல்லுவோம்ல, அதில் தானத்தை குறிக்கிறது தான் இந்த RL. ஒரு மாடலுக்கு அதோட ப்ரெடிக்ஷனை கரெக்டாக தப்பான்னு நம்ம ரிவார்ட்ஸ் மூலம் ட்ரெயின் பண்ணுவோம். பொதுவாக இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை ஹியூமன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இதோடைய டெக்னிக்கல் டேர்ம் RLHF, அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக். இதை லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுக்கு நிறைய மேன் பவர் அண்ட் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் தேவைப்படும். அதனாலேயே இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். ஹென்ஸ் மாசிவ் LLM ட்ரைனிங்க்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பேப்பரில் இதை ஹியூமன்ஸே இல்லாமல் ஒரு LLMஐ வச்சு இன்னொரு LLMக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. இதோட டெக்னிக்கல் நேம் GRPO, அதாவது குரூப் ரிலேட்டிவ் பாலிசி ஆப்டிமைசேஷன். இந்த ஸ்டெப் தான் இந்த பேப்பரோடைய ஃபர்ஸ்ட் இனோவேஷன். இந்த ஸ்டெப் மூலமாக தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை எப்படி ஸ்கேல் பண்ணலாம்னு நமக்கு இப்போ தெரிய வருது. அடுத்தது RSன்னு சொல்லப்படுற ரிஜெக்ஷன் சாம்பிளிங். ரிஜெக்ஷன் சாம்பிளிங்னா LLM ஜென்ரேட் செய்கிற பல அவுட்புட்ஸ்லேருந்து ரொம்ப செலக்டிவான நல்லா இல்லாத சாம்பிள்ஸை ரிஜெக்ட் பண்ணுறது. இதுவும் ரொம்ப டைம் கன்சியூமிங் அண்ட் ஹியூமன் ஓரியன்ட் டாஸ்க்ஸ். டீப்சீக்கோட ரிசர்ச்சர்ஸ் இந்த ஸ்டெப்பையும் ஈஸியாக LLMஸை வச்சே அதை ஸ்கேல் பண்ணிட்டாங்க. இதுவும் இந்த பேப்பரோடைய ஒரு இனோவேஷன். அண்ட் ஃபைனலாக சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங் ஸ்டெப். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபைன் டியூனிங் ஸ்டெப். இது ஒன்றும் புதுசு கிடையாது.
ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த டேர்ம்ஸ் வச்சு எப்படி DeepSeek R1 மாடலை கிரியேட் பண்ணினாங்கன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல DeepSeek V3ங்கிற அவங்களோட ஒரு LLM மாடலை எடுத்து அதுக்கு கோல்ட் ஸ்டார்ட் வச்சு கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா நம்ம முன்பு பார்த்த பியூர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபைன் டியூன்டு மாடலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த மாடலுடைய அவுட்புட்ஸை சாம்பிள் பண்ணி அதில் ரிஜெக்ஷன் சாம்பிளிங் மூலமாக பெஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸை மட்டும் எடுத்து ஒரு சிந்தட்டிக் டேட்டா செட், அதாவது ஆர்டிஃபிஷியல் டேட்டா செட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி அதில் சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைன் டியூன்டு மாடல் மேலே கிளாசிக் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் அப்ளை பண்ணி DeepSeek R1ங்கிற மாடலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் பியூட்டி என்னென்னா, இந்த மாடலோடைய ரீசனிங் எபிலிட்டி ஒரு எமர்ஜென்ட் எபிலிட்டி. எமர்ஜென்ட் கேப்பபிலிட்டினா ஒரு மாடல் தானாகவே எந்த விதமான ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் இல்லாமல் ஒரு கேப்பபிலிட்டியை லேர்ன் பண்ணிக்கிறது தான். DeepSeek ரிசர்ச்சர்ஸ் பியூர் RLஐ ஸ்கேல் பண்ண வைக்க ட்ரெயின் பண்ணினப்போ தானாகவே லேர்ன் பண்ணிக்கிட்ட கேப்பபிலிட்டி தான் DeepSeek R1உடைய ரீசனிங் கேப்பபிலிட்டி. ஹென்ஸ் ஒரு புது கேப்பபிலிட்டியை ஃப்ரீயாக கிடைக்கிறதே ஒரு போனஸ். அதுவும் அது OpenAI O1 O3 மாடல்ஸோட பர்ஃபார்மன்ஸுக்கு நிகராக இருக்கிறது கரும்பு தின்ன கூலி கொடுக்குற மாதிரி. ஜென்ஏஐ ரிசர்ச் கம்யூனிட்டி வட்டாரங்களில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, OpenAIயும் இப்படித்தான் எதையோ தேட போய் இந்த ரீசனிங் எபிலிட்டியை எமர்ஜெண்ட்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னும், அது வெளியே சொன்னால் GPU வாங்குகிற சாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ண முடியாமல் போகலாம்னு அதை அப்படியே ஒரு மோட்டாக மாற்றிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. இதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சரி, நம்ம பேப்பருக்கு வருவோம். இவ்வளோ இனோவேஷன்ஸை பண்ணினதோடு நிற்காம இதென்ன பிரமாதம், எங்ககிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு இன்னொரு தரமான இனோவேஷனையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்டெப்ஸில் பேஸ் மாடலை அவங்க DeepSeek V3ன்னு ஒரு பெரிய, அதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸில் டென்ஸ் மாடல்னு சொல்லப்படுற 671 பில்லியன் மாடலை யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ரீசனிங் மாடலை உருவாக்க பெரிய மாடல் தேவையில்லை, சின்ன மாடல்ஸில் கூட பியூர் RL மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரீசனிங் கேப்பபிலிட்டிஸை தூண்ட முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக Qwen 2.5 பில்லியன், 7 பில்லியன் அண்ட் llama 2ஓட 8, 14, 32 அண்ட் 70 பில்லியன் மாடல்ஸை பேஸ் மாடலாக வச்சு பல டிஸ்டில்டு மாடல்ஸை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி அவங்களோட டெக்னிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் இந்த ஸ்மாலர் டிஸ்டில்டு மாடல்ஸை நீங்கள் ஈஸியாக உங்கள் லேப்டாப்பில் ஓலாமா யூஸ் பண்ணி இப்படி ஓலாமா ரன் DeepSeek R1ன்னு கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். இதுதான் ஓப்பன் சோர்ஸோடைய அல்டிமேட் ப்ராமிஸ். இந்த வீடியோ மூலமாக DeepSeek பற்றி உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலில் நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. வேறு என்ன டாப்பிக்கை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணுங்கிற உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்லேயும் போடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தமிழ் வழியே டெக்னாலஜிக்குள்.